இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதைத் தொடர்ந்து வி.கே. சசிகலா அணிக்கு தொப்பி சின்னமும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மின்கம்பம் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தரப்பு தாக்கல் செய்த ஆவணங்களை ஆய்வு செய்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக என்ற பெயரையும் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் இரு தரப்பும் பயன்படுத்த தடை விதித்தது. கட்சி பெயரையும் 3 சின்னங்களை தேர்வு செய்து பரிந்துரைக்குமாறு இரு தரப்பிற்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியது. சசிகலா தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா என்ற கட்சி பெயரும் கிரிக்கெட் மட்டை, தொப்பி, ஆட்டோ உள்ளிட்ட 3 சின்னங்களும் பரிந்துரைக்கப்பட்டன. இதனை ஏற்று வி.கே. சசிகலா அணியினருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா என்ற பெயரும் தொப்பி சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தினுடைய சில அந்த உத்தரவுகளை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடுடன் அவர்களுக்கு எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா என்ற இந்த இயக்கத்தின் பெயரை தந்திருக்கின்றார்கள். அதாவது தொப்பி அந்த சின்னத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இது இடைக்கால ஏற்பாடுதான். இதுதான் அவர்கள் உத்தரவுடன் தந்திருப்பது எலெக்ஷன் இவருடைய இடைக்கால ஏற்பாடு. ஏனென்றால் அவர்கள் முழுமையாக நேற்று கேட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதன் காரணமாகத்தான் இந்த இடைக்கால ஏற்பாடு நடந்திருக்கிறது. ஆகவே இது நிரந்தரம் என்பது கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் அணியின் பரிந்துரையை ஏற்று அவர்களுக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என்ற கட்சி பெயரையும் இரட்டை மின்விளக்கு கம்பம் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மாண்புமிகு அண்ணன் OPS அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா என்ற பெயரையும் அதற்கு எலக்ட்ரிக் போல் என்ற சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 28 ஆண்டுகளுக்கு பின்னர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு அதிமுகவின் இரு அணிகள் வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிடுகின்றன.